பாரு, உனக்கு ஒண்ணுமில்லையே, நல்லா தானே இருக்க? என்னம்மா, எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? இன்னைக்கு காலையில உங்க அப்பாவை கோயில்ல பார்த்தேன். வினோத் கோபத்துல ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுத்து உன் வயித்துல எரிஞ்சிட்டானாமே. அதை கேட்டதுல இருந்து என் மனசே சரியில்லை. இப்ப உனக்கு எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்ல, இப்ப பரவாயில்ல. கடவுளே. ஆமா, நீங்க 2 பேரும் வினோத்து கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட போறீங்களாமே? ஆமா அத்தை. என்னம்மா இது? அவனே ஒரு குழந்தை, அவனால தனியா சாப்பிட முடியுமா? இல்ல உங்களை விட்டு தனியா இருக்க முடியுமா? எதுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க? அம்மா, வினோதோட குணம் நாளுக்கு நாள் மாறிட்டே வருது. இப்போ நம்ம வீடு இருக்க சுச்சுவேஷன்ல அவன் அங்க இருக்கிறது நல்லதில்ல. அதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தோம். என்னப்பா இது? நான் உங்களை பிரிஞ்சிருந்த மாதிரி நீங்க 2 பேரும் வினோத்தை பிரிஞ்சிருக்க போறீங்களா? என்ன அத்தை பண்றது? அவனோட நல்லதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். முதல்ல கஷ்டமா தான் இருந்தது. ஆனா யோசிச்சு பார்த்தா இதை விட ஒரு நல்ல வழி தோணல. அதான். இப்ப என்ன, வினோத் அந்த வீட்டு சூழ்நிலையில இருக்க கூடாது, அவ்வளவுதானே? ஆமாமா. அப்படின்னு இங்க கொண்டாந்து விட்டுருங்க. என் பேரை நான் பாத்துக்கிறேன். இல்ல அத்தை, இல்ல, அது சரியா வராது. வினோத் உங்க கூடவே இருந்தாலும் நம்ம வீட்டை சேர்ந்தவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு அவன் நம்ம வீட்டை சேர்ந்த யாரையும் பார்க்காம இருக்கிறதா அவனுக்கு நல்லதுன்னு தோணுது. அதனாலதான். என்னம்மா இது? எலிய விரட்ட வீட்டை கொளுத்தின கதையா இருக்கே. அத்தை, மீனா நல்லபடியா குணமாகணும். அவ நல்லபடியா குணமாகி அவ ஊருக்கு போகணும். அதுக்காக தான் இதெல்லாம். என்ன பண்றது? என்னாலையும் வினோத்தை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுதான். ஆனா மீனாவுக்காக நம்ம எவ்வளவோ செஞ்சிட்டோம். என்ன, வினோத் அதை புரிஞ்சுக்கல. அதனாலதான் இப்போ நாங்க எங்களை சமாதானப்படுத்திக்கிட்டோம். நீங்களும் உங்களை சமாதானப்படுத்திக்கோங்க, கொஞ்ச நாளைக்கு தான். சரி, பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வாங்க போலாம். வரோம் அத்தை. வரமா. என்னங்க? என்ன பாரு? இல்ல, வினோத ஹாஸ்டல்ல சேர்க்கிற விஷயமா ஸ்கூல்ல பேசிட்டு அப்பா வரேன்னு சொன்னாரு. இன்னும் வரல? இன்னும் வரல. சரி. பாரு, ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இல்ல. அப்படின்னா என் கூட இரு. என்னங்க, வினோத ஹாஸ்டலுக்கு அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா அவனை பிரிஞ்சு எப்படி இருக்க போறோன்னு தானே யோசிக்கிறீங்க. அது வந்து பாரு. வேண்டாங்க, நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். எல்லாம் எனக்கு தெரியும். உங்களால வினோத்தை பிரிஞ்சு இருக்க முடியாது. காலையில எழுந்த உடனே நீங்க காஃபி சாப்பிடுறதுக்கு முன்னாடி அவன் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு பொழுதே விடிஞ்ச மாதிரி இருக்கும். அன்னைக்கு முழுக்க வேலையெல்லாம் சுறுசுறுப்பா நடக்கும். அதே மாதிரி அவன் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க அவனுக்கு குட் நைட் சொல்லணும். அப்பதான் அவனால நிம்மதியா தூங்க முடியும். உங்க 2 பேருக்குள்ள இப்படி ஒரு ஒப்பந்தம் இருக்கு. இப்படி இருக்கும்போது அவனை பிரிஞ்சு உங்களால எப்படி இருக்க முடியும்? என்ன சொல்ற பாரு? எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஹாஸ்டல் வாழ்க்கை எவ்வளவு கொடுமையானதுன்னு எனக்கு தெரியும் பாரு. ஆனா நம்ம எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்க முடியாத அளவுக்கு சிச்சுவேஷன் நம்மள பெரட்டுது. பரவாயில்லைங்க, மீனாவுக்காக இது வரைக்கும் நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டோம். அதே மாதிரி இதையும் பொறுத்துப்போம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே.
எல்லாத்துக்கும் மேல மீனா நல்லபடியா குணமானா போதும். அதெல்லாம் என்னங்க, என்ன இது? எனக்கு தைரியம் சொல்லிட்டு நீங்க கண் கலங்கிட்டு இருக்கீங்க. கண்ணை தொடச்சுக்கோங்க. என்னப்பா, போன விஷயம் என்னாச்சு? ஹெட் மிஸ்ஸஸ் கிட்ட பேசினம்மா. அவங்க வார்டனுக்கு லெட்டர் கொடுத்தாங்க, பணமும் கட்டிட்டேன். இனிமே வினோத் ஹாஸ்டல்ல கொண்டு விட வேண்டியதான். ஆமா, வினோத் ஹாஸ்டல்ல சேர்க்க போற விஷயம் அவனுக்கு தெரியுமா? தெரியாதுப்பா. இன்னும் ஏமா அவன்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? பயமா இருக்குப்பா. இப்ப அவன் ரொம்ப முரட்டுத்தனமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயத்த சொன்னா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியல. இவ்வளோ யோசிக்கிற நீங்க இந்த முடிவே எடுத்திருக்க கூடாது. இல்ல மாமா, வினோத் கிட்ட நான் பேசி அவனை சம்மதிக்க வைக்கிறேன். அப்பா, நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஏன்? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்ன ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர வந்தீங்களே, அதான். தினமும் உன் தாத்தா வருது உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் இன்னைக்கு எல்லா வேலையும் தள்ளி வச்சுட்டு நானே வந்துட்டேன். அதுவும் இல்லாம என்ன நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம பீச்சுக்கு கூட்டிட்டு வந்தீங்களே, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன டாடி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை. வினோத், உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? வேணும் தான், ஆனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு ஐஸ்கிரீம் பண்ணி கூட காணுமே. அதை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? உனக்கு இப்போ ஐஸ்கிரீம் தானே வேணும்? ஆமா. டாடி அதை மந்திரத்துல வர வைக்க போற பாரு. நிஜம்தான் வினோத். இப்போ பாரு. ஜி பூம் பா பூம் பா பூம் பா பூம். தேங்க்யூ டாடி. நீங்க ஒரு பெரிய சைக்காட்ரிஸ்ட் தான் நினைச்சேன், ஆனா மெஜிஷியனாவும் இருக்கீங்க. சரி, நீ சாப்பிடு. வினோத், என்ன டாடி? வினோத், வினோத், ஏதோ பேசணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்களால பேச முடியல. கரெக்ட் தானே டாடி? சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா மறந்துருச்சு. ஏன் டாடி, நீங்க சின்ன வயசுல எப்படி இருந்தீங்க? நானும் உன்ன மாதிரி தான். இப்படியே ஜாலியா இருப்பேன்.
போய் சொல்லுதுங்க டாடி. உங்களுக்கு தான் உங்க கூட டாடி இல்லையே. அதுவும் நீங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சீங்கன்னு தாத்தா சொன்னாரு. அங்க எப்படி நீங்க ஜாலியா இருக்க முடியும்? ஹாஸ்டல்ல இருக்கிறது சரியான போறேன் டாடி. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. வார்டன் கையில பெரம்ப வச்சுக்கிட்டு அதை செய், இது பண்ணாத, அங்க போய் படு, இங்க உட்காந்து சாப்பிடுன்னு இப்படி என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பாங்களாம். சுதந்திரமா யாருமே இருக்க முடியாதான். நல்ல வேலை எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் வரல. நீங்க தான் என் கூட இருக்கீங்களே. சாரி டாடி, நான் தான் தப்பா சொல்லிட்டேனா? ஒருவேளை உங்க ஹாஸ்டல் லைஃப் அப்படி இல்லையோ? சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ சாப்பிடு. உன்னை பிரிஞ்சு என்னால் எப்படிடா இருக்க முடியும்? எஸ். அச்சே. என்ன வினோத், ஜாலியான மூட்ல இருக்க போல இருக்கு. ஆமா ஆண்டி, இன்னைக்கு எங்க டாடி கூட பீச்சுக்கு போனேன். அப்படியா? என்ன சிவா சார், வினோத கூட்டிக்கிட்டு பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, சொல்லவே இல்ல. ஆமா மீனா, முதல்ல அடிக்கடி எல்லாருமே பீச்சுக்கு போவோம். இப்ப வேலை அதிகமானதுனால போக முடியறதில்ல. வாங்கக்கா, இன்னைக்கு சிவா சார் வினோத பீச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காரு. நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. பாவம், அவன் வீட்ல இருந்தா அவனுக்கும் போர் அடிக்கும். இப்படி எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தா அவனும் சந்தோஷமா இருப்பான். சிவா சார், நீங்க ஏன் டல்லா இருக்கீங்க? என் ஃப்ரெண்ட் நாகராஜும் அவனோட ஒய்ஃப் சுகுணாவும் அவங்களோட பையன் அபிஷேக்கை ஹாஸ்டல்ல விடுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த அபிஷேக் கிட்ட எப்படி சொல்றதுன்னு என் ஃப்ரெண்ட் நாகராஜுக்கு தயக்கம். இன்னைக்கு எப்படியாவது சொல்லணும்னு முடிவு எடுத்திருந்தான். ஆனா சொல்ல முடியல. என்ன மாமா இது? பசங்க எப்பவுமே அப்பாவை விட அம்மா கிட்ட தான் க்ளோஸா இருப்பாங்க. சோ உங்க ஃப்ரெண்டு நாகராஜ் தான் பையன் கிட்ட பேசுறதை விட அம்மா வச்சு பேச வச்சார்னா கண்டிப்பா பையன் ஒத்துப்பான். அவரு கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு நீங்க மூடோட்டா இருந்தீங்கன்னா எப்படி மாமா? மீனா சொல்றதுதான் கரெக்ட். இந்த பிரச்சனைய அந்த பையனோட அம்மா கிட்டே விட்டுருங்க. அவங்களுக்கு தெரியும் அவனை எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே.
தமிழே உள்ளம் கலங்காதே உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே